நம்ம செமி சாஃப்ட் சில்க்கு, காஞ்சிபுரம் சில்க்ஸில் எல்லாம் பார்த்துருப்போம், இல்லை சிறுமுகை சாரீஸ்லாம் பார்த்துருப்போம். இந்த மாதிரி அதில் இன்ஸ்பயர் ஆகி பண்ணினது தான் இது. பார்டர்லெஸ் காட்டனில் பண்ணலாமா அப்படிங்கும்போது இந்த டிசைன் வந்து பர்டிகுலர் டிசைன் செம ஹிட். இது ஆக்சுவலாக வந்து 16 ஷேடு வரும். திட்டாதீங்கோ, இப்போதைக்கு எங்கிட்ட இருக்கிறது 3 மட்டும்தான். இது ஜரி செக்ஸுக்குள்ள புட்டா, கிராண்ட் வீவ்டு பல்லு இருக்கிற 3 ஷேடை கையோட காமிச்சிடுறேன். அப்படிங்கிறதுக்குள்ள தூக்கின்றங்க நம்ம அதை பார்த்துடலாம். உடம்பு பூரா மெல்லிய ஜரின்னா இந்த நமக்கு செக்ஸ்ன்னு தெரியறதுக்காக மட்டும் ஜரி, அதுவுமே உருத்துமா கண்டிப்பா கிடையாது. எல்லாம் த்ரெட் ஒர்க்கு சூப்பரா இருக்கு பாருங்க. ஒரு செக்ஸுக்கும் நடுவுலையும் நமக்கு அங்கங்க அன்னம் புட்டா வர மாதிரி. நோ பார்டரே இருக்காது. ஹைட் பார்த்தீங்கன்னா செம்ம ஹைட்டு. மெர்சரைஸ்டு சில்க் காட்டன்ஸில் நம்ம இது பார்த்துருக்கோம். இதை பார்த்தா உங்களுக்கு காட்டன் ஃபீல் மாதிரியே இருக்காது. அப்படியே என்ன சொல்லுது, சில்க் மாதிரி அந்த அளவுக்கு இதை ப்ராசஸ் பண்ணியிருக்கா இந்த சாரீஸை. ஓகே, அண்ட் சி, பயங்கர கிராண்டான ஒரு பல்லு தெரியறதா? அங்கங்க அன்னம், நடுவில் கேப்பு, திருப்பி அன்னம், வாவா இருக்கு. இது அப்படியே சிங்கிள் ப்ளீட்டில் விட்டு கட்டிக்கும் போது இந்த புடவையெல்லாம் செமையாக இருக்கும். நிஜமாவே சூப்பராக இருக்கும். ஒரு மாமி கூட கேட்டா, இவ்வளோ கிராண்டாக பல்லு எல்லாம் பார்த்து எல்லாரும் வாங்கிட்டு ஏன் ப்ளீட்டை போட்டு கட்டிண்டு அந்த சாரீ ப்ளீட்டிங்கிட்ட போயிட்டு பின் போட்டு சொருகின்டானா இந்த பல்லுவெல்லாம் எப்படி அழகாக தெரியும், அதுக்கு பேசாமல் சீர்பொல்லு வாங்கின்றலாமே அப்படின்னு கேட்டா. இப்போ சமீபத்தில் ஒரு கல்யாணத்தில். நிஜமாவே வந்து யோசிக்கக்கூடிய ஒன்று. அழகாக இந்த மாதிரி பார்த்து பல்லு கிராண்டாக இருக்கான்னு நம்ம பார்த்து வாங்கிட்டோம். இங்கே போட்டு பின் பண்ணி எல்லாத்தையும் மொத்தமாக எடுத்து சொருகின்றோம்னா என்ன அழகு இருக்குது. அழகாக இதுக்கு சிங்கிள் ப்ளீட் விட்டு கட்டிக்கணும். அப்படி கட்டிண்டு அப்படி விடும்போது அப்படியே பெரிய என்ன சொல்கிறது, ஆள் உயர அன்னம் நடந்து வரா மாதிரி இருக்கும். ஓகே, நான் எக்ஸாக்சரேட்லாம் பண்ணல, நிஜமாவே அழகாக இருக்கும். அந்த மாதிரி கட்டிக்கிறதா இருந்தால் இந்த மாதிரி சாரீஸ் வாங்கிக்கோங்க. இல்லைன்னா அழகாக சீர்பல்லுவில் போயிடலாம். எப்படி நான் பின் போட போகிறேன், கொசுவை போகிறேன்னா சீர்பல்லுக்கு போயிடலாம். சிங்கிள் ப்ளீட் விட்டு என்கிட்ட தான் இருக்குது இவ்வளோ பெரிய பல்லு டிசைன் அப்படின்னு நம்ம காட்டுற மாதிரி இருக்கிறதுக்கு இந்த மாதிரி சாரீஸ் வாங்கிக்கணும். இந்த ஷேடுக்கும் பார்த்தாலும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இது லைட் வயலட், இது வந்து டார்க் வயலட். ஓகே, இப்போ இதுவும் அதே தான். நமக்கு செக்ஸ் இருக்குது, செக்ஸுக்குள்ள அழகான அன்னம் புட்டா இருக்குது. வாவ், சேம் பல்லு. இப்போ நான் காமிக்கிற 3 சாரியுமே சேம் பல்லு, சேம் ஒர்க்கு. அன்னம் மாங்காய் இருக்கா மாதிரி சேம் ஒர்க். சூப்பரான கலெக்ஷன்ஸ் இது. வெரி 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 லைட் வெயிட் அண்ட் யூ ஹேவ் திஸ் வித் ரன்னிங் ப்ளவுஸ். இதுக்கு முன்னாடி சாரியுமே காமிச்சேன் இல்லையா, ரன்னிங் ப்ளவுஸ். இது அப்படியே விட்டுட்டு கான்ட்ராஸ்டாக இந்த டார்க் மெரூனில் சில்க் காட்டனில் ப்ளவுஸ் போடும்போது அல்டிமேட்டாக இருக்கும். அல்டிமேட்டாக ஒரு பைப்பிங், கோல்டு பைப்பிங் கொடுத்து ப்ளவுஸ் தைச்சுன்ட்டு அதுக்கு இந்த சாரியை கட்டிக்கும் போது பிரமாதமாக இருக்கும். பட்டு சாரியே வேணாம், சம்மருக்கு வர எல்லா ஃபங்க்ஷனுக்கும் இந்த மாதிரி சாரியவே நம்ம உடுத்திக்கலாம். அப்படியே ரொம்ப கம்ஃபர்டபுளானா பயங்கர கம்ஃபர்டபுளாக இருக்கும். இப்போ இந்த 3 கலரில் உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கீழே கொடுத்துருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கோ. கையோட நம்ம புக்கிங் போட்டுக்கலாம். இது வந்து ஒரு மருதாணி பச்சையும் ப்ரௌனும் கலந்த மாதிரி டூயல் டோன். வாவ், செம்மையாக இருக்குது, செம்ம கிராண்டாக இருக்குது. வாவ், சொல்லும் போதே அப்படி ஜொல்லு ஊத்துறது எனக்கு. ஆஹா, நாம் எடுத்துட்ட மாட்டாமான்னு. அப்புறம் நம்ம வந்து பூக்காரி தலையில் பூ இருக்காதும்பா, அது மாதிரி நம்ம சொல்லுவோமே தவிர என்னோட வார்ட்ரோப்பில் இந்த மாதிரி ஒரு சாரி கூட இருக்காது. சொல்வேன், ஏன்னா அடுத்து இது நன்னா இருக்குது அப்படின்னு இதை தூக்கி வச்சுப்பேன். அப்புறம் அடுத்தது நன்னா வரும், அதை தூக்கி வச்சுப்பேன். அந்த டே என் இந்த மாதிரி ஒரு ரெடிமேடை போட்டுட்டு உட்காந்துட்டுருவோம். ஆனால் இதை ஆசையாக வாங்கி கட்டிக்கிறவாலும் இருக்கா. மெர்சரைஸ்டு சில்க் காட்டன்ஸ், பார்டர்லெஸ்ன்னு சொல்ல முடியாது, தின் பார்டர், ஜரி செக்ஸு வித் புட்டா இன்சைடு, ரன்னிங் ப்ளவுஸோட இருக்கக்கூடிய இந்த சாரீஸ். ஓகே, என்ன ரேஞ்ச் இருக்கும் சொல்லுங்க பார்ப்போம். இந்த சாரீலாம் மாதத்துக்கே 2 தான் வருது எங்களுக்கு. இதில் கலர் சார்ட் வேறு ரெடி பண்ணணுன்னா பாருங்கள், இட் இஸ் டேக்கிங் மோர் டைம் டு கிவ். அண்ட் ஃப்ரம் திஸ் February பெர் சாரீ லேபர் ஒர்க் வந்து ₹350 இன்க்ரீஸ். அதுக்கப்புறம் நமக்கு ஜிஎஸ்டி இருக்குது, டிரான்ஸ்போர்ட் இருக்குது. அதெல்லாம் மீறி நம்ம கையை கடிக்காமல் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக கொடுக்கக்கூடிய ஒரே இடம் மாலேஷினா கலெக்ஷன்ஸ்.
இந்த சாரீஸோட ரேட் பார்த்தீங்கன்னா 2250 தமிழ்நாடு ஷிப்பிங் ஃப்ரீ. அல்டிமேட் ப்ரைஸ்னா அல்டிமேட் ப்ரைஸ் 2250 தமிழ்நாடு ஷிப்பிங் ஃப்ரீ, அதர் ஸ்டேட்ஸ் ₹80. ரீசெல்லர்ஸ் நம்மளுடைய குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க, அப்டேட்ஸ் ரெகுலராக வரும், வாங்கிக்கலாம். ஓகே, இப்போ பார்த்த அதே வெரைட்டி இது ஒரு சாரீ மட்டும் நின்று போச்சுப்பா. பாக்கி எல்லாம் இதோட வந்த அக்கா தங்க எல்லாரும் கிளம்பி போயிட்டா ஒரு ஆத்து ஃபங்க்ஷனுக்கு. இந்த அம்மா வந்து 2 பேராக வந்தாங்க, அதனால் இவங்க எங்கிட்ட இருக்காங்க. இதையும் காமிச்சிடுறேன். இதில் வா ப்ரீ புக்கிங்கும் எடுக்க முடியும். எப்படி இருக்குது பாருங்க. இது யாராவது காட்டன் சாரீன்னா நம்புவாளா? சில்க் காட்டன் சாரீன்னா கண்டிப்பாக நம்ப கூட மாட்டோம். அப்படியே பட்டு புடவை தோத்துது. எப்படி இருக்குது பாருங்க. செல்ஃபு அதில் வந்து உங்களுக்கு மெஹந்தி மஞ்சள், இது மேத்தி மஞ்சள், அதில் வந்து கோல்டன் ஒர்க்குங்கிறதுனால உங்களுக்கு அவ்வளோவா எப்படி தெரியறதுன்னு தெரியல. நான் அப்படி ஷேக் பண்ணி வேணால் காமிக்கிறேன். அடி தூளாக இருக்குது. கான்ட்ராஸ்ட்டு கோர்வே பார்டர் போத் சைட்ஸ், அதில் காஞ்சி பார்டர் கொடுத்துருக்கு. அதை ஒட்டினாப்பில் உங்களுக்கு கோபுர பார்டர். ஆஹா, லவ்லியாக இருக்குது. பட்டு தோத்துது நிஜமாவே. ஓகே, சூப்பரான சாரீ இது. இதுவும் ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் தான், ஆனால் லாஸ்ட் 1 பீஸ் என்கிட்ட இருக்கிறதுனால ஐ எம் கிவிங் திஸ் சாரீ ஆல்சோ ஃபார் த சேம் ரேட் 2250. மெர்சரைஸ்டு இதே டிசைன் இதே இது உங்களுக்கு வேறு கவுண்ட்லேயும் வரும். இது 60/80 கவுண்ட். ஒன்லி பிகாஸ் ஆஃப் த ப்ராசஸிங் திஸ் பிகம் வெரி ஹை வேல்யூடு சாரீ. அதில் வேற உங்களுக்கு உள்ள புட்டா வேற. வாவ் வாவ் வாவ், கலக்கலாக இருக்குது பாருங்க. இது வந்து மேத்தி மஞ்சளில் பிரைட் பிங்க் பார்டர் போத் த சைட்ஸ். ஸோ இப்போ நான் காமிச்சிருக்க 4 சாரியுமே 2250 தமிழ்நாடு ஷிப்பிங் ஃப்ரீ, அதர் ஸ்டேட்ஸ் ₹80. எந்த சாரீ வேணுமோ நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. ஸோ இப்போ காமிச்சிருக்கிறது வந்து டார்க் வயலட் அண்ட் மெரூன் க்ரீன் மிக்ஸு, எல்லோ அண்ட் லைட் வயலட். நோ COD. ஸோ கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. நான் உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் கையோடு கொடுத்துறேன். UPI ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போதோ இல்லை ஜிபே பண்ணும்போதோ ரெஃபரன்ஸ் நம்பரோட ப்ளீஸ் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புங்க. இல்லைன்னா உங்களுக்கு அது என்னென்னு தெரியலன்னா யூ வில் பி கெட்டிங் ஒரு டெபிட் நோட் ஃப்ரம் பேங்க். அந்த டெபிட் நோட்டை ஷேர் பண்ணால் கூட போதும். அதில் எங்களுக்கு UPI ரெஃபரன்ஸ் நம்பர் இருக்கும். வி கேன் ஐடென்டிஃபை யுவர் பர்டிகுலர் டிரான்சாக்ஷன். அப்புறம் உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக எங்கள் ஏரியாவுக்கு இந்த சர்வீஸ் வராது அப்படின்னு இஃப் யூ ஃபீல் ஸோ யூ கேன் மென்ஷன் வாட் கொரியர் சர்வீஸ் யூ ப்ரிஃபர். சரியா சொல்லிட்டேன்னா நாங்கள் அதில் அனுப்பி கொடுக்க முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணிடுறோம். இல்லைனாலும் இஃப் யூ வாண்ட் டு சென்ட் இட் த்ரூ போஸ்டல் ஆல்சோ வி ஆர் ரெடி டு சென்ட் த்ரூ போஸ்டல். அதே மாதிரி நியர்பை லொக்கேஷன் கொடுக்கணும் அப்படின்னா மறக்காமல் கொடுங்க. ஃபோன் நம்பர் நிறைய பேர் மிஸ் பண்ணுறீங்க, ஃபோன் நம்பர் கொடுங்க. ரீசெல்லர்ஸ் இஃப் யூ ஆர் சென்டிங் அட்ரஸ் டு அஸ் ப்ளீஸ் சென்ட் டு அண்ட் ஃப்ரம் அட்ரஸ். நீங்கள் ஃப்ரம் அட்ரஸ் கொடுக்கலன்னா இட் வில் கோ இன் ஆர் நேம். அது வந்து யுவர் கஸ்டமர்ஸ் மே நாட் ஃபீல் கம்ஃபர்டபுள், எங்களுக்கும் அது விருப்பம் இல்லை. அதனால் ரீசெல்லர்ஸ் நீங்கள் அட்ரஸ் கொடுக்கும்போது கிளாரிட்டி நன்னா கொடுங்க. டு அண்ட் ஃப்ரம் அட்ரஸ் என்ன எழுதணுங்கிறத மறக்காமல் கொடுங்க. அண்ட் ஒன் மோர் திங், இஃப் யூ ஆர் சென்டிங் திஸ் அஸ் அ கிஃப்ட் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் ஆர் அ நோன் பர்சன், என்ன நோட் போட்டு அனுப்பணுங்கிறத சொல்லுங்க. அதையும் உங்களுக்காக ஃபேவர் பண்ணி தரோம். இந்த மாதிரியான மோர் கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பார்க்கணுமா? ஜஸ்ட்